ஓகே. இன்லைன் டேகுக்குள்ளே பண்றோம் சார். சாரா ஓகே. அது மாதிரி இருக்கு சார். நான் மாற்றி சொல்லிட்டேன். எது சொன்னாலும் எனக்கு எதுவும் கேட்கவே மாட்டேது. நீ தப்பா ஆன்சர் சொன்னாலும் எனக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேங்குது. அந்த சார்னு சொன்னா சாரா நானா அப்படின்றது. ஓகே ஓகேங்க. ஸோ இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்ற 3 விஷயத்த பார்த்துருக்கோம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே. இது எல்லாமே என்ன அப்படின்னா 3 மெத்தட் வந்து நம்ம சிஎஸ்எஸ் நம்ம கேட்கலாம். எதுக்குன்னா ஒரு மெத்தட் வச்சே பண்ண முடியாதா, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் லேபிள் இருக்கு, ஸ்பேன் இருக்கு. ஓகேவா? யாரு மீட்ல போடுங்க. ஓகே. லேபிள் இருக்கு, ஸ்பேன் இருக்கு. ரெண்டுமே அதே விஷயத்தை தான் கொடுக்க போகுது. பட் ஆனா அது நம்மளோட யூஸ் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகினருக்கு வந்து நீங்க அதை எப்படியாவது அவுட்புட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள், ஸ்பேன் அதை கூட எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபார்ம் டேக் இருக்குன்னா அந்த டேக் வந்து எல்லா ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருந்தா அந்த இடத்துல வைக்கணும் ஃபார்ம் டேக். அது மேண்டட்டரியான்னு கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இல்லைனாலும் ஓகே நான் ஒர்க் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா? இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னோம் அப்படின்னா எந்த மெத்தடை குளோபலா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஐடி கம்பெனிக்குன்னா போயிட்டீங்க அப்படின்னா எந்த மெத்தடை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபைல் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படின்னா இன்லைன் அண்ட் இன்டர்னல் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து மெயில் நம்ம ஜென்ரேட் பண்றோம்ல. அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு மெயில் வந்துடும், வெல்கம் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுல வந்து உங்களுடைய நேம் இருக்கும், பிளஸ் அந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே பியூரா இன்லைனா தான் வச்சு பண்ணுவாங்க. இன்லைன் அண்ட் இன்டர்னலா தான் வச்சு பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்றத தான் போக போக பார்ப்போம். இன்னொன்னு, நீங்க வெப்சைட்டை பொறுத்த மட்டும் இன்லைன் ஸ்டைல் அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நான் சொல்றீங்க அப்படின்னா இது எஸ்இஓ பர்பஸ்க்காக சொல்லுவாங்க. எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இப்ப 3மே இருக்கு. இது 3மே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா? எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத போக போக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இப்ப இன்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்டா ஒரு HTML டேக்ல HTML டேக் உங்களுக்கு சோஃபார் என்னென்ன HTML டேக் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும். யார் வேணாலும் சொல்லலாம். எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்ண்ணா. அப்புறம் HTML எலிமெண்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஆனா எல்லாத்தையும் வாசிக்கவானா? வேணா, நான் சிரிச்சிருவாங்க. முன்னாடியே இருக்குடா, பார்த்தாச்சும் சொல்லுங்கடா. ரெக்கார்ட் வேற ஆகுதுடா. பாடி சோ அந்த ஸ்ட்ரக்சர் நாங்க ரீட் பண்ணோம். அப்புறம் பி டேக், இந்த செலக்ட் ஆப்ஷன், அப்புறம் லைன் ஐட்டம். ஓகே இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இந்த பொண்ணுங்க என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. இப்ப என்ன நாடகம் போகும்? சுந்தரியா? அதை பாக்குறதுக்கான டைப் சிஸ்டத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன? சொல்லுங்க. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெக்ஸ்ட், பாடி, ஹெட். இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிடணுமா? இல்லமா, பசங்க சவுண்டே கேட்டுட்டே இருக்கு, அதனால கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பேர் அவங்க பேர் தான் வரும். நாகு, வில்சன், அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்ப சஞ்சய், 3 பேர் தான் ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் கேட்க கேட்க நமக்கு என்ன தோணுன்னா அதெல்லாம் அவங்க ஊர் பசங்கடி, அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாங்கடி, நமக்கு எதுவுமே சொல்லி தரேன். நான் உங்களை நெக்லீட்மா பண்ணேன், நீங்களா நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி விலகிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்ஃபுல்லா நமக்கு யாரு சொல்றாங்களோ அவங்கள மட்டும்தான் இது பண்ணுவோம். இது ஈவன் நம்ம காலேஜ்லயும் இதுதான் நடக்கும். ஓகேங்களா? முந்திரி கொட்ட மாதிரி 2 பேர் சொல்லுவான். மேம் வந்து என்ன சொல்லுவாங்க, நோட்டு புக்கு தூக்கத்துல இருந்து கரெக்ஷன் பண்ற வரைக்கும் அவனை தான் போட வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வேலை எப்போ முடியுது அதுதான் பார்ப்பாங்க. அதே தான் இங்கேயும். சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் யாருமா சொல்றதுன்னு கேட்போம்.
ஓகேங்களா? அப்பதான் பேர் வரும். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க அப்படின்றது உங்களை இங்க அசிங்கப்படுத்த, பொதுவாகவே சொல்றேன், அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை. உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது ஓகே நாளைக்கு இவங்க நம்மளை கண்டிப்பா கேட்பாங்க, நம்ம இதை ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். புரியுதா? எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் தோணுமா? ஓகே நாகுபாய், நாகு ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. பாடி டேக், செக்ஷன் டேக், ஃபார்ம் டேக். இன்புட் டைப்ல நிறைய பார்த்தோம்னா பாஸ்வேர்டு, இமெயில், ஃபைல், நம்பர், செலக்ட், ஆப்ஷன். ஓகே, இது எல்லாமே HTML எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இன்லைன் வந்து மேக்ஸிமம் எந்த டேக் உள்ளனா HTML என்னென்ன டேக் எல்லாம் கொடுக்குதோ அந்த டேகுக்கு நீங்க டைரக்டா போய் எழுதிக்கலாம். ஓகேங்களா? டைரக்டா எழுதிக்கலாம். ஓகே, மியூட்ல போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் நம்ம சும்மா ஒரு இது டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு, ஓகேங்களா? எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணேன். ஓகே, இப்போ இது பாடி டேக். ஓகேங்களா? இந்த பாடி டேக்கு, அதாவது இதுக்கு மேல இருக்கிற டேக்குலாம் நம்ம ஸ்டைல் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து யூசர் வந்து பார்க்க போறது இந்த இடத்துல தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்டைல் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, சும்மா எனக்கு இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதை நம்ம என்ன கலர், ஒயிட் கலர் எங்க இருக்குன்னா இந்த கண்டெஸ்ட்க்கு பேக் சைடு இருக்கு. ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட், புரியுதா அந்த டெக்னிக்கல் டேர்ம்? பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ஒயிட் கலர்ல இருக்கு, எனக்கு அந்த ஒயிட் கலர்ன்றது எனக்கு பிடிக்கல, வேற ஏதாவது ஒரு கலர் வரணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஓகேவா? அப்ப கலரிங் அந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்டைல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுல 3 மெத்தட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்லைன். நான் பாடி டேகுக்குன்னு கொடுத்தேன் அப்படின்னா நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. இந்த பாடி டேகுக்குள்ளதான் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல நான் வந்து கலர் ஏதாவது கொடுத்தேன்னா கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா என்னுடைய HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி டேக் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல பேஜ் கண்டென்ட்டோட எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா பாடி டேக்ல தான் இருக்கு. நான் அதுக்கு ஏதோ ஒரு கலர் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்குறேன். இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா HTML எலிமெண்ட்டுக்குள்ளாரியே, ஓகேங்களா, ஸ்டைல் அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் போட்டு ஸ்டைல்ல நான் என்னென்னா கொடுக்க போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்கணும். அதுல பேக்ரவுண்ட் கலர்னு ஒண்ணு இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லோ கிரீன் ஸ்டைல் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல இருந்தல, இப்ப பேக்ரவுண்டு எல்லோ கிரீனா மாறிடு அப்படின்னு சொல்றேன். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, CSS ஓட ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ரொம்ப நீங்க என்ன சொல்றது டிபிக்கல் இங்கிலீஷ்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? நார்மல் இங்கிலீஷ். பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி மாத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபாண்டோட கலர், இந்த இது இருக்குல்ல CSP எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த CSK வித் RCB இது மட்டும் எல்லோ கலர்ல மாத்தணும். சார் சார் ஃபைல் வந்து .html தானே இருக்கு சார், இன்னும் CS ன்னு சேஞ்ச் பண்ணலல. எங்க எப்படி சேஞ்ச் ஆகும்? இல்ல சார் இப்போ நம்ம ஓகே, இது HTML ல நம்ம CSS யூஸ் பண்றதுக்கான மெத்தட் 3. ஓகேங்களா? இன்லைனுக்கு, ஓகேங்களா, இன்லைனுக்கு இந்த சின்டாக்ஸ். ஓகேங்களா? இன்டர்னலுக்கு இந்த ஹெட் டேக்குள்ளார இப்படி போடுவோம். ஹெட் டேக்குள்ளார ஸ்டைல் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு இங்க கிளாஸோட விஷயத்த எல்லாம் எழுதும், ஸ்டைலோட விஷயத்தெல்லாம் எழுதும். எக்ஸ்டர்னலுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்னா அது தனி ஃபைல்னு சொல்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா CSS அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். இங்க எதுவுமே நம்ம கொடுக்கலையே அப்படின்னா இங்க அதனுடைய ஆட்ரிபியூட் சொல்லிட்டோம், ஸ்டைல் அப்படின்னா கலரிங் பண்ணு அப்படின்றது ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம இதை பண்ணணும். style.cssல போயிட்டு நீங்க ஸ்டைல் ஈக்குவல் டு இப்படிலாம் பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க அதை ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுவீங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து CSS.
ஓகேவா? அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலரிங் பண்றது தான் அதனுடைய விஷயம். அந்த இடத்துல போயிட்டு நீ ஹெட்டிங் டேக்ல போடுற மாதிரி ஸ்டைல் ஓப்பன் க்ளோஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டைரக்டா எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்க அதனுடைய சின்டாக்ஸை டிஃபைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எக்ஸாம்பிள் ஸ்டைல்னு போட்டு எழுதணும். நம்ம வந்து CSS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஓகேங்களா? HTML நீங்க CSS யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டைல் அப்படின்ற சின்டாக்ஸ் இந்த கமெண்டை யூஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கிரீன் அப்படின்னு மாறணும் அப்படின்னு நான் எழுதிருக்கேன். ஸ்டைல் ஈக்குவல் பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கிரீன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா த்ரூ அவுட் த கண்டென்ட் ஃபுல்லாவே அது என்ன செய்யும்னா எல்லோ கிரீனா சேஞ்ச் பண்ணி விட்டுரும். புரியுதா? நீங்க கேட்கறது ஆனா எக்ஸ்டென்ஷன் இப்படி இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸ்டைல் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா? அந்த ஆட்ரிபியூட் என்ன செய்யும் அப்படின்னா இதை மாத்திக்கும். இதுவே எக்ஸ்டர்னல் ஃபைல்ல இருந்து வந்தாதான் அந்த பிரச்சனை. ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு HTML எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பார்ப்போம், ஒன்னொன்னா பார்ப்போம். இது புரிஞ்சிருச்சா? பேக்ரவுண்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுண்ணா. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட்னா இது ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் மாறுது. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சம்திங் வேற கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துக்கு மட்டும் எப்படி தனியா கொடுக்கணும் அப்படின்னா இது என்ன டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா H1 இருக்கு. ஓகேவா? அகைன் ஸ்டைல். ஓகேவா? இப்போ என்ன கொடுக்கலாம்? கலர். அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணும், ஒயிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ H1ஓட கலரு ஒயிட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் மேலே ஏறலாம். ஓகே, ரெண்டு விஷயம் வந்துடுச்சு. பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாவே செட் பண்ணியாச்சு இந்த இடத்துக்கு. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு மாற்றணும், இந்த எலமெண்ட்டுக்கு மாற்றணும், இந்த எலமெண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த டேகை வந்து டார்கெட் பண்ணாலே ஒர்க் அவுட் ஆயிடும். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஒயிட்ன்றத ஒரு நான் இந்த எல்ஐ எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். வில்சன் அண்ட் பிராங்க்லினுக்கு மட்டும் ஒயிட் கலர். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட்டிங்க்கு மட்டும் ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா டைரக்டா அந்த ஹெட்டிங்க்கு மட்டும் மாறிடுச்சா? ஸோ கலர் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற இந்த ஃபாண்ட்டுக்கு, ஓகேங்களா, இந்த லேபிளுக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க அந்த கலர் அப்படின்ற ஒரு விஷயத்த CSS நமக்கு கொடுக்குது. ஓகே, எனக்கு டேபிள் ரோல ஒண்ணா டிஃபால்ட்டா பிளாக் தான் இருக்கு, அது தேவையில்லை அப்படின்னு யாருக்கோ क्वेश्चन இருக்கா? ஆனா அது டேபிள் ரோல ஒண்ணா கொடுக்க முடியாதா? இப்போ அது அந்த ஹெட்டிங் மட்டும் மாத்தணும்னா நம்ம அந்த டிஆர் டேக். இல்லப்பா, உங்க வாய்ஸ் சுத்தமா லோவா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. அண்ணா இப்ப கேக்குதாண்ணா? சொல்லுங்க. அப்ப இது டிஆர் டேக்ல ஒண்ணா கொடுக்க முடியாதாண்ணா? அது PR டேகா? டிஆர் டேபிள் ரோ. இப்ப நம்ம டேபிளோட ஹெட்டிங் தானே சேஞ்ச் பண்ணோம். சோ அந்த டிஆர் டேக்ல ஒண்ணா கொடுக்க முடியாதா? எல்லா டிஆர்ஸ்க்கும் ஒரே நேரத்துல கொடுக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? எஸ்கா. அண்ணா ஐடி வச்சு பண்ணலாம்ல? எல்லா டேபிள் ரோஸ்க்கும் ஒரே CSS வர மாதிரி இருக்கணும். ஒன்னொன்னா போய் தான் பண்ற மாதிரி இருக்கும்ல இன்லைன் வச்சு பண்ணனும். அவர் என்ன கேக்குறாரு, பேரண்ட் டேகுக்கு அப்ளை பண்ணா அது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓ, பேரண்ட் டேகுக்கு வெச்சாச்சு, அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கோட் காட்டுங்களா ஒரு நிமிஷம். அதாவது டேபிள் ரோக்கு ஸ்டைல் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு எல்லாமே ஒயிட் கலர் அப்படின்றது பேக்ரவுண்ட் வரும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வரணுமே, இதுவும் டிஆர் தான் இதுவும் டிஆர் தான் அப்படின்னா அது குரூப் பண்ணி எழுதணும். அது இப்போ தேவை கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய இது என்ன அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். பேக்ரவுண்ட் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இது பண்ணி விடணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துக்கு பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கிரீன் கொடுக்கவே அது ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இதை எடுத்துட்டு யூஎலுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் அப்படின்றது அந்த எலமெண்ட்டை மட்டும் எல்லாமே டார்கெட் பண்றது.
இப்போ நான் பாடி டேக்ல இருந்து எடுத்துட்டு நான் மொத்தமா கொடுக்குறேன். ஓகேவா? அப்படின்னா யூஎலுக்கு கொடுத்தா அது என்ன பண்ணும்னா அதுக்கு கீழே இருக்கிற சைல்ட் எலமெண்ட்டுக்குமே அது பாஸ் பண்ணிடும். புரியுதா? யார் டவுட் கேட்டான்னு தெரியல. அண்ணா இப்ப நீங்க எதுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு வாட்டி காட்டுங்கண்ணா. யூஎல் டேக் தான். யூஎல் டேக்குக்கு ஸ்டைல் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு அப்ளை பண்ணிருக்கேன். எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு இதை கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் கொடுத்தா கமெண்ட் ஆகிடும். ஓகே, இந்த சைன் அப் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? இந்த சைன் அப் ஃபார்முக்கு மட்டும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேராகிராஃப் சைன் அப் வேகமா பண்றது. எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்டென்ட் எடுத்து போறோம். ஓகே, இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் அவங்க பேர் மறந்துச்சு. நாகு கிட்டே கேட்கிறேன், எனக்கு இதுக்கு பேக்ரவுண்ட் கலரு பச்சை கலர் வரும், இதுக்கு மஞ்சள் கலர் வரும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டர்னல்ல போயிட்டு டுடே நியூஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் இப்ப ஓகே ஸ்டைல்ல பேக்ரவுண்ட் கலர் கலரா இல்ல இது என்ன கலரோ அது கலர் பச்சை கிரீன். இது கிரீன் கலர். ஓகேவா? இந்த இடம் மட்டும் கிரீனா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் டார்கெட் பண்ணதே இது மட்டும் தான். H1 மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவே இந்த விஷயத்த கம்ப்ளீட்டா கட் பண்ணி பாடி டேக்குள்ளார போறதுன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு பார்க்கும் போதே தெரியும் பாடி டேக்குள்ளதான் இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே இருக்கும். அப்ப இந்த இது என்ன பண்ணும்னா சப்போஸ் டு அப்ளை எல்லா இடத்துக்குமே அது கிரீன் கலர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நம்ம டார்கெட் பண்றது அப்படின்றது தான் இல்லைன்னா சொல்லுவோம். இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் இந்த கலர் அப்படின்னா H1க்கு ஸ்டைலு பேக்ரவுண்டு இது வச்சாச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இது பண்ணும்போது ஆனா எனக்கு இந்த கலர் பிளாக்கா இருக்கு, எனக்கு அதை ஒயிட்டா மாத்தணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? கலர் எப்படி எழுதணும் அப்படின்னா கலர் அந்த டெர்மினேட்டர் சிம்பிள் இருக்குல்ல, டெர்மினேஷன் சிம்பிள், அது பக்கத்திலே கலர் ஒயிட் அப்படின்னு நீங்க டெர்மினேஷன் சிம்பிள் போட்டு நீங்க மாட்ட எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும் அப்படின்னா பார்ப்போம். ஸ்டைல்ன்ற டேக் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஏன்டா ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்டைல் அப்படின்ற டேக் தான் சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ற ஒரு இடம். கரெக்டா ஸ்டைல் ஈக்குவல் பேக்ரவுண்ட் வந்து கிரீன் கலராகவும் கலர் வந்து ஒயிட் ஆகும். அதாவது இந்த H1 பேக்ரவுண்ட் கிரீனா மாறிடும், இந்த டுடே நியூஸ் அப்படின்றது பிளாக் கலர் அப்படின்றது ஒயிட் கலரா மாறிடுச்சா? சரி, அதே விஷயம் இந்த இடத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதே விஷயம் இந்த இடத்துக்கும் சேஞ்ச் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த விஷயத்த நான் டைப் பண்றேன் ஸ்டைல். இந்த இடத்துக்கு பி டேக்குக்கு நான் ஒரு ஸ்டைல் கொடுக்க போறேன். என்ன ஸ்டைல் அப்படின்னா அகைன் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஆரஞ்சு கலர் இதுக்கு கொடுத்துருக்கு. இப்ப பேக்ரவுண்டு இந்த இது. ஸோ எனக்கு இந்த இடமும் பார்த்தோம்னா எனக்கு கலரை நான் சேஞ்ச் பண்ண போறேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் பிளாக்கே தேவையில்லை அப்படின்னா அகைன் இந்த விஷயத்த எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியதான். புரியுதா? எப்படி டைரக்டா அந்த புரியல. புரியலையா? என்னமா இல்ல புரியல? இப்போ ரெண்டாவது கலர் சேஞ்ச் பண்ணீங்கல்ல,
இல்லை சார் பேராகிராஃப்க்கு வந்து உள்ள இருக்கிறத ஒயிட் கலர்ல மாத்துனீங்க லெட்டர்ஸ். இதுக்கு ஒயிட் கலர். பேராகிராஃப்குள்ள ஒயிட் மாத்துனீங்களா அது கேக்குறாங்க. இந்த இதுக்கு எப்படி ஒயிட் கலர் மாத்தணும்? இந்த டுடே நியூஸ் எப்படி ஒயிட் கலரா வந்துச்சு? அது வந்து மேல கலர் பேக்ரவுண்டுக்கு பின்னாடி போட்டிருந்தீங்க. ஓகே, Colours பேக்ரவுண்டுக்கு கிரீன் மட்டும் வந்துச்சு. இந்த இது எப்படி ஒயிட் கலர்ல வந்துச்சு? அதான் சார் புரியல. சும்மா அது ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டாப் பண்ணிருக்குமா? கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அப்படின்னு ஓகே. ஓகே சார், புரியுது சார், புரியுது. புரியல? புரியுது சார், இப்போ புரியுது. ஓகே. கலர் அப்படின்னா இந்த டெக்ஸ்டோட விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் அப்படின்றது அந்த கம்ப்ளீட் ரோக்கே மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? அதே விஷயத்தை தான் நான் இந்த பி டேக்குக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன ஸ்லைட் சேஞ்சஸ், அங்கே கிரீன் இருக்கிறது இந்த இடத்துல ஆரஞ்சுன்னு மாத்திருக்கு. ஓகேங்களா? மாத்திட்டு கலர் அகைன் ஒயிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது கொடுக்கறதால நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த டுடே நியூஸ்க்கும் இந்த பேராகிராஃபுக்கு டேகுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதர் தென் கலர். கலரை விட்டுட்டு வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபாண்ட் சைஸ். பாண்டிச்சேரி சின்னதா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்னன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஏன் சின்னதா இருக்கு அப்படின்னா அது டிஃபால்ட்டா பேராகிராஃபுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். H1 டேகுக்கு இவ்வளவு பெருசு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? டிஃபால்ட்டாவே CSS கோடுனா எழுதி வச்சிருக்கு. H1 வந்தாலே இந்த சைஸை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பேராகிராஃபுக்கு இவ்வளவுதான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது ஃபாண்ட் சைஸ். புரியுதா? CSS ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன அப்படின்னா நம்ம மூணாவதா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது ஃபாண்ட் சைஸ். ஓகேங்களா? இந்த சைஸை நீங்க எவ்வளவு பெருசா வேணும் அப்படின்னு சொல்றது. சின்ன வயசுல இந்த பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுல இப்பயாச்சும் யூஸ் பண்றீங்களா? ஆமா, நான் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். அது அப்படியே வச்சுக்கோ. ஓகேவா? இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, இனிஷியலா பாத்தீங்கன்னா 11 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இதனுடைய விஷயத்த மாத்தணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா 11 தேவையில்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 18 அப் டு 72 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெயிண்ட்டை பொறுத்த மட்டும் இப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸை மாத்துறேன். ஓகேங்களா? இப்ப ஃபாண்ட் சைஸை இந்த மாதிரி நம்பரிங் கொடுத்து நம்ம மாத்துறோம். ஓகேவா? இதே மாதிரி விஷயம் CSSல எதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, இந்த ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் மாத்தணும், ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் மாத்தணும். இன்ஸ்டெட் ஆஃப் நான் இதை பண்றதுக்கு பதிலாக நான் H1 H2 போய்ப்பேன் அப்படின்ற அது தேவை கிடையாது. பேராகிராஃப் அப்படின்ற ஒரு விஷயம் அதிக கண்டென்ட் வரும்போது கண்டிப்பா வரணும். இல்லைனா நான் H5 வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா ஹெட்டிங் டேக்கை தூக்கிட்டு வந்து கண்டென்ட் அதிகமா இருக்கிற இடத்துக்கு வைக்கவே கூடாது. இல்ல அது ஒர்க் ஆகுனா அதுக்கப்புறம் பாடு. ஓகேவா? அது ஒர்க் ஆக தான் செய்யும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதனுடைய சைஸை பெருசாக்க போறேன். ஓகேவா? ஃபாண்ட் சைஸை பெருசாக்க போறேன். ஃபாண்ட் ஐஃபன் சைஸ். இதனுடைய சின்டாக்ஸ் எப்படி வரும்னா ஐஃபன் போட்டு வரும். சேர்த்துனா எழுதக்கூடாது, இப்படின்னா எழுதக்கூடாது. ஃபாண்ட் ஐஃபன் சைஸ்ன்னு போட்டு 15 அப்படின்னு போடுங்க. ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. 15 தேவையில்ல, நான் 25 அப்படின்னு கொடுக்குறேன். 25 அப்படின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசாவே இருக்கு, எனக்கு இதை பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு, நானே காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 15 கொடுத்தேன், எனக்கு அது கன்வீனியன்ட்டா இல்லை. 25 கொடுத்தேன், ஐம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஒரு டைமும் நீங்க இந்த கோடை வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு கொடுக்கணுமான்னு கேட்டா தேவையே கிடையாது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டெவலப்பர் டூல்லேயே பண்ணலாம். அது என்னென்ன புதுசாக ஒன்று சொல்றீங்க அப்படின்னா ரைட் கிளிக் கரோ, இன்ஸ்பெக்ட் கரோ. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ட்ரிகர் இருக்குல்ல, இதை வச்சுட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பி ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் 25 அப்படின்னு இருக்கும். அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா அது அழகா காட்டும். ஓகேங்களா? ஜேசான் மாதிரி காட்டும். அதாவது ஆப்ஜெக்ட், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குல்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுக்குள்ளார எப்படி இருக்கும். இங்க நீங்க ஒன்னா இது பண்றதுக்கு 26 அகைன் அடிச்சுட்டு 27
நம்பரிங் பண்றதுக்கு பதிலா அப் ஆரோ டவுன் ஆரோ இருக்கும்ல, அப் ஆரோ இப்படி அப் ஆரோ அழுத்துனீங்க அப்படின்னா பெருசா வந்துகிட்டே இருக்கும், டவுன் ஆரோ அழுத்துனீங்க அப்படின்னா சின்னதா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒன்னொன்னா ஏறுது. ஆனா எனக்கு ஒன்னொன்னா இல்ல 10 10 மாறணும் அப்படின்னா கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு அப் ஆரோ அழுத்தணும். மொத்தமா வருது, சாரி, ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு 10 10 மாறதுக்கு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு அப் ஆரோ டவுன் ஆரோ அழுத்தணும். 100 100 மாறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல். மூணே விஷயம் தாங்க. ஓகேங்களா? எனக்கு ஃபாண்ட் சைஸை நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு டைமும் போய் எடிட்டர்ல போய் 1 2 அப்படின்னா கொடுக்க எனக்கு டைம் இல்லை. ஓகேவா? சோ ஆனா இங்க மாத்தினா இங்க மாறிடுமாண்ணா நம்ம கோட்ல? இருடா முடிச்சிடுறேன், அதை தான் எழுதி வச்சிருக்கேன், மனப்பாடம் பண்ணி தான் கிளாஸை ஓட்டிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் சும்மா ஆறாண்டா. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டில லெஃப்ட் ரைட்டு பாட்டம் டாப் இந்த 4 விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஒரு விஷயத்த நான் பிக்சலா கொடுக்குறேன் அப்படின்றதுதான் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சல் அப்படின்றது நார்மலா தெரியல, ஒரு போட்டோ எடுத்தா பிக்சல் உடைய தெரியும். அப்படி ரீசன் என்ன அப்படின்னா அது எவ்வளவு பெருசா வரணும் அப்படின்றதான். ஓகேவா? 100% இருக்கு அப்படின்றத வேற மாதிரி சொல்லுவாங்க, அது போக போக தெரியும். நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 25 அப்படின்றத 25 பிக்சல் அப்படி எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்போ ஒன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு டெவலப்பர் டூல். ஓகேங்களா? இந்த டெவலப்பர் டூல்ல நீ போய் ரெஃப்ரெஷ் ஒரு டைம் ஏறி மிரிச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், அது போயிடும். ஐயோ போயிடுச்சு, இங்க கோடிங் ஏதா எஃபெக்ட் ஆகுமானா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? இது இங்க சிவனேன்னு உக்காந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ற விஷயத்த நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கணும். இப்ப சப்போஸ் நான் இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா 30px, ஏன்னா எனக்கு கரெக்டா இது இருக்கு, எனக்கு இது ஓகே அப்படின்னா 30px காப்பி பண்ணிட்டு வந்து உன்னுடைய கோடிங்ல அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது அப்படியே இருக்கும். அகைன் நீங்க 30px இருக்கும், இல்ல எனக்கு இது தேவையில்லை இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா அகைன் நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிட்டு அங்க போய் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது டெவலப்பர் டூல், கன்வீனியன்ட்டுக்காக பண்றது. ஓகே, இது போக போக உங்களுக்கு தெரியும். இது இல்லாம உங்களால சிஎஸ்எஸ் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஒரு டைம் இங்க போவீங்க 15 18 19 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 3 ப்ராப்பர்ட்டி தான், பேக்ரவுண்டு, கலரு, ஃபாண்ட் சைஸ். ஓகேங்களா? தென் இன்லைன்னா என்ன அப்படின்றத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது டவுட் இப்ப நடத்துனதுல? அண்ணா நம்ம அப்போ ஒரு வாட்டி இன்லைன் பார்த்தோம்லண்ணா, இன்லைன் பிளாக் லெவல் எலிமெண்ட், அதுக்கும் இந்த லைனுக்கும் சம்மந்தம் இல்லைல்லண்ணா?